29வது கொஸ்டின்மா a equal to x belongs to w such that x less than 2, b equal to x belongs to n such that 1 less than x less than or equal to 4 4 c equal to 3,5 எனில் a cross b வெட்டு c equal to a cross b வெட்டு a cross c என்பதை சரிபார்க்கவும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த முறையில் எழுதணும்னா பட்டியல் முறையில் எழுத போகிறோம். ஏவை எழுத போகிறோம். ஏ என்ற எக்ஸ்னுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்னுடைய மதிப்பு 2ஐ விட சிறிய முழு எண்கள். 2ஐ விட சிறிய முழு எண்கள் எந்த பக்கம் வாய் திறந்து இருக்கோ அது பக்கம் பெருசு. இப்போ 2 தான் பெருசுனா எக்ஸ் 2ஐ விட சிறியது. ஒரே ஒரு லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. இது 2 பக்கம் கொடுத்தாலும் 2 லிமிட், நம்ம இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு எல்லை கொடுத்தனால இந்த இதை பார்க்கணும். டபிள்யூனா முழு எண்கள். முழுனா முட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, முழுசாக முட்டை போகிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது எது 2ஐ விட சிறிய முழு எண்கள்லாம் 2க்கு முன்னாடி 1 இருக்கும், 1க்கு முன்னாடி 0 இருக்கும். ஸோ 0,1. அடுத்து b ஈக்குவல் டு x எதில் இருக்குன்னா எதனுடைய உறுப்பா இருக்குன்னா இயல் எண்களின் உறுப்பா இருக்கு. அப்போ இயல் எண்களின் உறுப்பா x இருக்குன்னா 1ஐ விட பெரியது. 1ஐ விட வாய்ப்பு திறந்திருக்கு, 1ஐ விட பெரியது. 4ம் சேரணும், ஈக்குவல் போட்டிருந்தா அந்த நம்பர் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை சேர்த்துக்கணும். 4ஐ விட சிறியது. 1ஐ விட பெரியது யாரு? 2 3 போய்கிட்டே இருக்கும். 4ன்னு வந்துச்சுன்னா நிறுத்திக்கோங்க. ஈக்குவல் டு போட்டால் சேருங்க, ஈக்குவல் டு போட்டோம்னா சேர்க்க வேணாம். ஈக்குவல் டு இருக்குது, ஸோ நான் வந்து சேர்த்துக்கிறேன். சி அங்கே ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இப்போ போகலாம். இது எழுதிட்டீங்கன்னா ஒரு மார்க் உங்களுக்கு. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு ப்ராக்கெட், அப்புறம் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக, ரைட் சைடு ப்ராக்கெட், ரைட் சைடு ப்ராக்கெட், ரைட் சைடு ஃபுல்லாக. இதை எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு மார்க்கு, இது 2 சேர்த்து எழுதிங்கன்னா ஒரு மார்க், 2 மார்க்கு. ஏற்கனவே 1 வந்துருச்சு, 3 மார்க்கு, 4 மார்க்கு, 5 மார்க்கு. பொதுவாக எடுத்து எழுதும்போது 6வது மார்க் வராது. முதல் சமன்பாடு என்ன இருந்துச்சோ, முதல் கணம் என்ன இருந்துச்சோ அதுவாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பி வெட்டு சி. இங்க சேர்ப்பு இருந்துச்சுன்னா பி அப்படியே எழுதணும். வெட்டுனா பொதுவானது, பொதுவா இருந்தா வெட்டணும். வரப்ப வெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பியையும் சியையும் கம்பேர் பண்ணுங்க. எந்த உறுப்பு ரெண்டுத்துலயும் இருக்குன்னு பாருங்க. 3 5, 2 3 4. எந்த உறுப்பு இருக்கு? 3. அவ்வளவுதான். இதுக்கு ஒரு மார்க். ஓகே, இப்போ ஃபுல்லா a cross b வெட்டு c எழுதும்போது லெஃப்ட் சைடு பிராக்கெட் எழுதுறோம்னா we have to write without bracket. அதான் எழுதுவோம். பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், பிராக்கெட் இல்லாமல் எழுதணும். ஃபுல்லாக எழுதும்போது பிராக்கெட்டோட எழுதணும். ஓகே, இப்போ கிராஸ்னாவே ஜோடி. இந்த கிராஸ் வந்துச்சுன்னா ஒரு சிங்கிள் பிராக்கெட் போடணும், டபுள் பிராக்கெட் போட்டு சிங்கிள் பிராக்கெட் போடணும். ஃபர்ஸ்ட் யாருக்கான பாரு ஏ இருக்கு. ஸோ ஏவில் விரல வச்சுக்கணும். ஏ போயிட்டு யார் கூட ஜோடி சேர்ந்ததுன்னா பி வெட்டு சி கூட. பி வெட்டு சி தான். ஸோ 0,3 1,3 0,3 1,3 க்ளோஸ் பிராக்கெட். இதுதான் கணம் 1. ஓகே, அடுத்து ரைட் சைடு பிராக்கெட் we have to write without bracket. a cross b. ஏவையும் பியையும் ஜோடி சேர்க்கணும். ஏவையும் பியை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் யாருக்காக ஏ 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 எழுதிக்கலாமா? டபுள் பிராக்கெட். இது மாதிரி கிராஸ் வந்தாலே ஒரு சிங்கிள் பிராக்கெட் சேர்த்து போடுங்க. 0,2 0,3 0,4. 1 போய் இது 3 கூடயும் ஜோடி சேரணும். 1,2 1,3 1,4. ஓகே, ஒரு பிராக்கெட் ஓவர். இன்னொரு பிராக்கெட் a cross c. ஏவையும் சியையும் ஜோடி சேர்க்கணும். 0,3 0,5 1,3 1,5. கிராஸ் வந்துச்சுன்னா சிங்கிள் பிராக்கெட் சேர்த்து போடுங்க. 0,3 0,5 1,3 1,5. ஓகேவா? இப்போ ரைட் சைடு ஃபுல்லா a cross b வெட்டு a cross c. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது கணம் 1 போட்டாச்சா, சமன்பாடு 1 போட்டாச்சு. சமன்பாடு 1 என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதிடுங்க. 0,3 1,3. ஓகே, இப்போமா இது எழுதுனீங்கன்னா ஒரு மார்க்கு, இது 2 மார்க்கு, இது ஃபுல்லாக எழுதினா 3 மார்க்கு, 4 5 முடிஞ்சிச்சு. இப்போ என்ன சார், நான் ஒன்றா சமன்பாடு என்ன எழுதுனீங்களோ அதை தான் இதில் எழுதுறீங்க. என்னன்னா
இதுக்கும் இதுக்கும் பொதுவானது. யார் 0 2 இருக்குங்க, 0 2 இல்லை, 0 3 இருக்கு, 0 3 வெட்டுனா பொதுவானது எடுத்து எழுதியாச்சு. 0 4 0 4 இல்லை, 1 2 1 2 இல்லை, 1 3 1 3 எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ பொதுவானது வந்தாச்சா, தான் இதுக்கு மார்க் அவங்க கொடுக்கல. இப்போ சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து ஹெய்ன்ஸ் ரூல்னு போட வேண்டியதான். சரிபார்க்கப்பட்டது. அவங்க சரிபார்ன்னு கேட்டாங்கன்னா நீங்க சரிபார்க்கப்பட்டது, நிரூபிக்கன்னு கேட்டாங்கன்னா நிரூபிக்கப்பட்டது என்பதை சரிபார்க்கவும் சொல்றாங்க. சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து என்ன சரி பார்த்துருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம் இல்லையா, இதுதான் 1 = 2. ரைட் சைடும் சமம்னா லெஃப்ட் சைடும் சமம் என்பது சரிபார்க்கப்பட்டது ரைட்.